வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். அதாவது எல்லாரும் நல்லா பொண்ணு ஜாதகம் சூப்பரா இருக்கு, எல்லாம் இருக்கு சார். பொருத்தமெல்லாம் நல்லா இருக்கு. பொண்ண எனக்கு புடிச்சிருக்கு சார். ஆனா சார், பொண்ண புடிச்சிருக்கிறவங்க அது மீன ராசி 7 நாட் சனி நடக்குது. கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அத குடுத்துறாங்க சார். என்ன சார் இது? மீன ராசி 7 நாட் சனிக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? தயவு செய்து நீங்க இதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னா. உண்மைதாங்க. 7 நாட்டு சனிக்கும் திருமணத்துக்கு எந்தவித தொடர்பும் கிடையாதுங்க. நீங்க தொடர்பு படுத்திட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நெறைய பேர் கல்யாணம் பண்ண முடியாதுங்க. 7 நாட் சனி 3 ராசிக்கு இருக்குமுங்க. 7 நாட் சனிங்கிறது 7 1/2 வருஷம், 2 1/2 வருஷம் ஒரு தடவ சனி பெயர்ச்சி ஆகுறதுங்க. அது தான் நிக்கிற ராசியிலிருந்து முதல் ராசிக்கு இருக்கும். தான் நின்ற ராசி, தனக்கு பின்னாடி இருக்கிற ராசி. ஆக 3 ராசிக்கு 7 நாட் சனிங்க. ஒவ்வொரு 2 1/2 வருஷம், 2 1/2 வருஷம்னு 7 1/2 வருஷம் சனி. அப்புறம் அஷ்டம சனின்னு 2 1/2 வருஷம் சொல்லுவாய்ங்க. அர்த்தாஷ்டம சனின்னு 2 வருஷம் சொல்லுவாய்ங்க. கண்டச்சனின்னு 2 1/2 வருஷம் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் 15 வருஷம். சனி சுத்துற 12 ராசியில சுத்துறதுல 6 ராசிக்கு தோஷம் சொல்லிடுவாங்க. கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாதுங்க. முதல்ல இது பேஸ்டு ஆன் கால்குலேஷன்லயே தப்புங்க. இந்த 7 நாட் சனி இந்த ஜோதிட உலகத்திலேயே கிடையாதுங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு குரூப் பரம்பரை ஜோசியன்னு ஒரு வந்தாங்க. அவங்க வந்து இந்த இதை கெடுத்து விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஜோதிடமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவங்க ஒரு வெட்டி பயல்க. நாங்க தான் பரம்பரை ஜோசியர்கள், எங்க வாக்கு பலிக்கும்னு சொல்லி உள்ள வந்து ஏமாத்திட்டு போனோம் ஒரு கூட்டம். அவன் வந்தா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 7 நாட் சனின்னு ஒண்ணு உருவாக்கிட்டான். இப்ப 7 நாட் சனியில ஒரு சனியன் கோயிலே இருக்குங்க. தர்பானீஸ்வரன்ற அந்த ஈஸ்வரன் கோயில் சைவ கோயில சனியன் கோயிலா மாத்தி விட்டாங்க. தூண்ல வந்துங்க சனியன் இருக்கிற தூணு முருகன் நிக்கிற தூணுங்க. சைவ ஆகமத்துல சனியன் நிக்கிற தூணும் முருகன் நிக்கிற தூணும். முருகனை சனியனா மாத்தி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் அதெல்லாம் தட்டி தட்டியா பார்க்க போறாங்க. முருகனா இருந்தா என்ன, சனியனா இருந்தானே, நான் கும்பிட்டு போறேன்ட்டு போவான். அது ஒரு கூட்டம். அந்த சனி இந்த சனி இந்த 7 நாட் சனியை கண்டுபிடிச்சு ஒரு கூட்டம் வாழுதுங்க. பொய்யுங்க. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அந்த பெயர்ச்சியெல்லாம் எங்க ஜோதிட சாத்திரத்துல நாங்க பலன்கள் சொல்ல சொல்லி எந்த கிரந்தத்திலையும் சொல்லலைங்க. ஆதியில இருக்க கிரந்தத்திலையும் சொல்லாங்க, அந்தத்துல இருக்கிற கிரந்தத்திலையும் கிடையாதுங்க. இப்ப எழுதியிருக்காங்க ஏமாற்று பேர்வழிகள் எழுதிட்டு சுலபமா ஜோதிடம் சொல்லி ஏமாத்துவோம்னு சம்பாதிக்கிற கூட்டத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கொண்டு வந்த அமைப்புங்க இந்த 7 நாட் சனி. தயவு செய்து மக்களே 7 நாட் சனின்னு ஒண்ணு நம்பாதீங்க. 7 நாட் சனிங்கிறதுங்கிற வந்து ஒரு மனிதனை தீங்கு செய்யும்னா அப்புறம் எதுக்கு ஜோதிடத்துல மத்த 12 பாவகம் எங்க, 9 கோள்களை எங்க, என்ன திசா புத்தி எங்க, இதெல்லாம் வேலை செய்யுமா? இந்த குப்பை இந்த 7 நாட் சனி வேலை செய்யுமா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இதை நம்ப வச்சிருந்தாங்க நிறைய நாள்கள். நாங்க ஜோதிட கல்வியை நாங்க முறைப்படுத்தப்பட்ட அடிப்படையில பல்கலைக்கழகத்துல கொண்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இது இருந்துச்சுங்க. கொண்டு வந்தேங்க. அன்னையில இருந்தே ஆரம்பிச்சேங்க. இந்த 7 நாட் சனிங்கிறதெல்லாம் பொய், நம்பாதேன்னு என் ஸ்டூடெண்ட்களுக்கெல்லாம் விளக்கமா இதை எடுத்து சொல்லியிருக்கேங்க. இதெல்லாம் பொய். இதை பார்க்கறதுன்னா நம்மளுடைய எதிர்கால வாழ்வு என்னன்னு. அதனால தயவு செய்து சொல்றேங்க, 7 நாட் சனி, அஷ்டம சனி, கண்ட சனின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதை தவிர்க்கிறது நம்ம முட்டாள்தனம்ங்க. உண்மையிலேங்க நீங்க ஜோசியர்கள் எல்லாமே பூரா விவரம் தெரிஞ்ச ஜோசியர்கள்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க. அவங்களுக்கெல்லாம் ஆய்வு செய்யறதுக்கெல்லாம் அறிவே கிடையாதுங்க. எவனாவது ஒருத்தர் சில்லறையா ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எழுதினான்னா அதை எடுத்துக்கிட்டு அதை அப்படி இதுதானோ இதுதானோன்ட்டு பாக்குறதுங்க. தனக்கு தெரிஞ்ச சில முடிவுகளை கையில வச்சுக்கிட்டு பேசுறதுங்க. உண்மையிலே நூல்ல நிறைய இருக்குங்க. விஷய ஞானங்களை நிறைய பாடம் வச்சு நடத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ங்க. இந்த சனியனை நம்பி நீங்க என் பொண்ணை எடுக்கிறதையும் பொண்ணை கொடுக்கறதையும் விட்டுறாதீங்க. சனியன் ஒரு விஷயமே கிடையாது. அவன் ஒரு ஆளே கிடையாது. எப்பவுமே அவன் கெட்டவன். அது வேற. ஏன்னா அவனால நமக்கு தொந்தரவு வருமா வராதான்னு அவங்க ஜாதக பலன்கள்ல பாத்தீங்கன்னா போதும். இந்த கோச்சாரத்துல சொல்ற 7 நாட் சனி, அஷ்டம சனியை நம்பி நீங்க பொண்ணு எடுக்கிறது கொடுக்கறத விட்டுருங்க. ஏன்னா ஒரு ராசி முழுவதும் இருக்கக்கூடியதுக்கு பேசுவாங்க. ஒரு ராசியில 65 கோடி பேர். இந்த 65 கோடி பேருக்குமே நீங்க பலன் சொல்றது 7 நாட் சனி பலன்ல 3 ராசிக்குன்னா 200 கோடி மக்களுக்கு நீங்க 7 நாட் சனி சொல்றாங்க. அஷ்டம சனி ஒரு 65 கோடி, அர்த்தாஷ்டம சனி ஒரு 65 கோடி, கண்ட சனி ஒரு 65 கோடி. ஆக இங்கிட்டு 200, இங்கிட்டு 200. ஆக 400 கோடி மக்கள் உலகத்துல இருக்க மொத்தம் 12 ராசியில
6 ராசி மக்களான 400 கோடி பேர்களுக்கு நீங்க சனின்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இது சோதிட சாத்திரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏமாற்று வேலைங்க. இந்த ஏமாற்று வேலையை நம்பி நீங்க பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறத விட்டுறாதீங்க. அது ஒரு பாதிப்பும் கிடையாது, ஒரு பாதிப்பும் நடக்காதுங்க. அதை பத்தி நீங்க தயவு செய்து பெருசா எடுத்துக்கிறாதீங்க. அது சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். ஏன்னா ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு. சார் இவங்க இந்த மாதிரி இதை சொல்லி நிப்பாட்டிடுறாங்களே, அதை சொல்லி ஒரு ஜோசியர் நிப்பாட்டுறாருன்னா நீங்க கேட்கலாம். இப்ப 22 வயசுல ஒரு பொண்ணுக்கு 7 நாட் சனி தொடங்குதுங்க. அது 7.5 வருஷம் நடக்குங்க. 30 வயசு வரைக்கும் நடக்குதுன்னா இடையில வர்ற கல்யாணத்தை எல்லாம் நீங்களே வேணாம், நீங்க பாக்குறவங்க வேணாங்கன்னா அந்த பொண்ணுக்கு எத்தனை 30 வயசுல கல்யாணம் பண்ண முடியும்? யோசனை பண்ணி பார்க்கணுங்க. இவங்க எல்லாருமே ஏமாற்றுக்காரர்கள். இந்த ஏமாற்றுக்காரர்கள்ட்ட போய் சிக்கி நம்ம பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறத தயவு செய்து நீங்க நிப்பாட்டிடாதீங்க. கிடைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. கிடைக்கிற மாப்பிள்ளை நமக்கு நல்லா இருந்தா போதும். அவர் ஜாதகம் நல்லா இருந்தா போதும். எதிர்காலம் நல்லா இருந்தா போதும். அழகா திருமணம் பண்ணி வெற்றியாக அவங்கள வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போமுங்க. தயவு செய்து சொல்றேன், அன்பு நண்பர்களே, தமிழக மக்கள்ல தான் இந்த பிரச்சனை. நார்த் இந்தியால எல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஜாதகமே பார்க்காம தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அழகா பொண்ணை பார்ப்பாங்க, மாப்பிள்ளையை பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. எனது அன்புக்குரிய தமிழக மக்களே, தயவு செய்து சொல்றேன், இந்த ஏழ்றைகளை நம்பி நீங்க ஏமாந்து போகாதீங்க. ஜாதகம் நல்லா இருக்கா, எதிர்கால தசாக்கள் நல்லா இருக்கா, சப்போஸ் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க உடனே முடிவெடுத்து செய்யுங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா வாழ்வீங்க. நன்றிங்க.